பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த காலை நேரம் உங்களை ஒரு விசை கூட மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, மேன்மைப்படுத்துவாராக. இந்த காலை நேரம் நம்முடைய தியானத்திற்காய் ஆண்டுடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? யோபுவின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 19வது வசனம். இப்போதும் இதோ என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, எனக்கு சாட்சி பகர்கிறவர் உன்னதங்களில் இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரம் நம்முடைய தியானம், நம்முடைய சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது. இந்த உலகத்திலே இரண்டு விதமான மக்கள் இருப்பார்கள். நம்மை பிடிக்கின்றதான ஒரு கூட்டத்தார், நம்மை பிடிக்காத அல்லது நம்மை விரும்பாத ஒரு கூட்டத்தார். இதை நம்மை விரும்பாத ஒரு சாரார் எப்பொழுதுமே நம்மை குறித்து தீமையான காரியங்களை பேசுவது இயல்பு. நம்முடைய பேச்சிலே குற்றங்களை கண்டுபிடிப்பார்கள், நம்முடைய செயல்களிலே குற்றங்களை கண்டுபிடிப்பார்கள், நம்முடைய நடவடிக்கைகளிலே குற்றங்களை கண்டுபிடிப்பார்கள். அதை வெளியே தூற்றி தெரிந்து பொய் சாட்சிகளையும் மோசமான சாட்சிகளையும் நம்மை குறித்து கூறி நம்முடைய நன்மைகளையும் நம்முடைய ஆசீர்வாதங்களையும் கெடுப்பதற்கு அவர்கள் ஏது உண்டாக்குகிறவர்களாக இருப்பார்கள். இது எல்லா இடத்திலும் இருக்கும். இது ஊழியத்திலும் இருக்கும், பிசினஸிலும் இருக்கும், எந்த பகுதியிலும் அது இருக்கத்தான் செய்யும். ஆனால் நாம் அவைகளை கேட்டு ஒரு நாளும் மனம் கசந்து போகக்கூடாது. நாம் அவைகளை கேட்டு நான் என்ன செய்தேன், இவர்கள் எல்லாரும் இப்படி சொல்லுகிறார்களே என்று நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சோர்ந்து போய் எலியாவை போல படுத்து கொள்ளக்கூடாது. ஆனால் தேவனுடைய மனிதனாகிய யோபு சொல்லுகிறார், என்னுடைய சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, எனக்கு சாட்சி பகர்கிறவர் உன்னதங்களில் இருக்கிறார். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவர் என்னை குறித்து என்ன சொல்லுவார்? உங்கள் வாழ்க்கையின் பகுதிகளில் எங்கே ஆகிலும் சில மோசமான அனுபவங்கள் வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் யார்? உங்களை மன்னித்த பிறகு அதை குறித்து பேச மாட்டார். அதை மறந்து விடுகிறதான தேவன். ஆண்டவர் உங்களுக்கு என்ன சாட்சி கொடுப்பார்? அதுதான் மிக மிக முக்கியம். தேவனுடைய மனிதனாகிய பவுல் ஒரு விசை ஒனேசிமுவை குறித்து பிலமோனிடத்திலே சொன்னார், முன்னாலே அவன் பிரயோஜனமற்றவன், ஆனால் இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் அவன் பிரயோஜனமானவன் என்று அவனுடைய முன்னிலைமையை விட அவனுடைய பின்னிலைமை ஆசீர்வதிக்கப்பட்டதை குறித்து இங்கே பவுல் சாட்சி சொல்லுகிறதை பிலமோனுக்கு எழுதின நிருபத்திலே நம்மால் வாசிக்க முடிகிறது. அன்பானவர்களே, உங்களை குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்லுகிறவர். ஆகவே ஆண்டவர் என்னை குறித்து என்ன சொல்லுவார் என்பதை மட்டும் உங்கள் உள்ளத்துக்குள் யோசியுங்கள். அடிக்கின்ற காற்றுகளுக்கெல்லாம் வேலி கட்ட வேண்டும் என்று நினையாதிருங்கள். அது உங்களால் கூடவும் கூடாது. அதை செய்தால் நீங்கள் அடைய வேண்டிய இலக்கை உங்களால் அடைய முடியாது. உங்கள் இலக்கை நோக்கி போய்க் கொண்டிருங்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? எங்களுக்கு சாட்சி பகருகிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, உன்னதங்களில் வீற்றிருக்கும் எங்கள் பிதாவே, இந்த காலை நேரம் எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் உம்முடைய வாயிலிருந்து நற்சாட்சி பெறுகிறவர்களாய் வாழ்வதற்கு எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஒரு விசை கூட அலசி ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் நற்சாட்சி பெறுகிறவர்களாய் வாழ எங்களுக்கு உதவித்தார். இந்த காலை நேரத்தையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தார். இந்த நாளும் எங்களோடு கூட இரும், ஜெயமாய் நடத்தும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் இவைகளை மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.